ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மாஸ் டைரி. உலகத்திலேயே தீர்க்கப்படாத மர்மமான மரணங்கள்ல இவங்களுடைய மரணமும் ஒன்று. முதல் முறையா கடல் கடந்து பறந்த முதல் விமானியான எமிலியா அவர்களுடைய மரணம் 1897 அமெரிக்கால இருக்கக்கூடிய அட்சசன் நகரத்துல பிறந்தவங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. ரொம்ப அட்வென்ச்சரஸான பர்சனும் கூட. மரத்துல ஏறுறது, ஏதாவது ஒண்ணு புதுசா செய்யறதுன்னு ரொம்ப துருதுருன்னு சுட்டி குழந்தையா இருந்தவங்க 1920 முதல் முறையா ஒரு ஏர் ஷோல கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு வானத்துல பறக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. அண்ட் சில வருடங்களே அவங்க முதல் விமானத்தையும் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. 1931 முதல்ல அட்லாண்டிக் ஓஷன் மேல பறந்த பேசஞ்சர் அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷமே அட்லாண்டிக் ஓஷன் மேல பறந்த பைலட்டாவும் மாறினாங்க. இப்ப வரையும் பெண்கள் பைலட்டா மாறலாம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பைரிங்கான விமன் அப்படின்னா இவங்க தான். 1937 உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் ஃப்ரெட் அவர்கள் கூட சேர்ந்து பசிபிக் ஓஷன் கிட்ட இவங்களுடைய விமானம் பறக்கும் போது அதுக்கப்புறம் இவங்களுடைய விமானம் காணாமல் போனுச்சு. எவ்வளவோ சர்ச் டீம் அங்க போனாங்க, தேடி பார்த்தாங்க. அந்த விமானம் இப்ப வரையும் எங்க போனுச்சு அப்படிங்கறதே தெரியல. கடல்லே இல்லையா. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோலாண்ட் தீவுல அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய விமானம் இப்போ இல்ல, அது உடைஞ்சு போயிடுச்சு, இல்ல காணாம போயிடுச்சு அப்படின்னு பலர் பல விதமா சொல்றாங்க. ஆனா இப்ப வரையும் அவங்களுடைய மரணம் நம்மளுடைய வரலாற்றுல தீர்க்கப்படாத ஒரு மர்மமான மரணமா தான் இருக்கு.